முருகா, என் அன்பு பிள்ளையே, கனி கொடுத்து உன் அப்பன் முருகன் உனக்கு வாக்கு சொல்ல வந்து உள்ளேன் பிள்ளையே. நிச்சயம் என்னை தவிர்க்காமல் கேட்டுவிடு. உலகத்தில் எது வந்தாலும் மாறாமல் இருக்கிறது என்றால் அது மாற்றமே. ஆனாலும் எந்த மாற்றமும் உன்னை சோர்வடைய செய்யக்கூடாது. ஏனெனில் நீ என்னை நேசிக்கும் அன்பு ஒருபோதும் மாறாத பிள்ளையே, மாறவும் கூடாது. அந்த அன்பு தான் உன்னை காக்கும் காவலாக வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் உனக்கு வலிமையாக இருக்கும். நினைவில் கொள் பிள்ளையே, உலகம் எவ்வளவு மாறினாலும் உன் அன்பு என் மீது நிலைத்து இருக்கிறது என்றால் நான் எப்போதும் உனக்கு பக்கமாய் இருப்பேன். இந்த உலகத்தில் மாறாத ஒன்று மாற்றமே. நாளையும் சூழ்நிலையும் மனிதர்களின் மனமும் இடையறாது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்களின் நடுவில் நிலைத்து இருக்கும் ஒரே ஒன்று உன் உள்ளத்தில் இருக்கும் இறைவனை நேசிக்கும் அன்பே. நேசிக்கும் அன்பு தான் உன்னை பாதுகாத்து வழி நடத்தும் சரியாக இருக்கும். எந்த ஒரு புயலும் வந்தாலும் அந்த ஒளி அணையாது. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான வலிமை பிள்ளையே. என்னை நினைத்திருக்கும் உன்னுடைய மனதில் எப்போதும் நான் இருப்பேன். உன் இதயத்தின் ஆழத்தில் நான் எப்போதும் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ ஒரு தவறான பாதையில் அடியெடுத்து வைக்கும் போது உனக்குள் எழும் அந்த சின்ன குரல் நான் தான். அது உன்னை நிச்சயம் விழிப்பூட்டும் என்னுடைய அருளால். மனிதனாக பிறந்த நீ சில சமயம் தடுமாறினாலும் கவலைப்படாதே. ஒவ்வொரு பிறவியிலும் உன்னை திருத்திக் கொள்ள நான் உனக்கு வாய்ப்பை தருகின்றேன். ஏனெனில் நீ என்னுடைய பிள்ளை. உன் ஆத்மாவை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்தால் நான் உன் உள்ளத்தில் வெளிப்படையாகவே ஒளிர்வேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு சத்தியமான செயலிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே பிள்ளையே. உலகம் 1000 சொல்லட்டும், அவர்கள் சொல்வது உனக்கு தடையாகாது. நீ உனது பாதையை நேர்மையோடும் முயற்சியோடும் நடந்தால் அதற்கான பலன் உனக்கு தாமதமின்றி வந்து சேரும். பிறர் கருத்துகள் காற்றில் பறந்த இலை போலத்தான். ஆனால் உன்னுடைய உழைப்பு மரத்தின் வேரை போல உறுதியானது. அதனால் உன்னுடைய வேலைகளை சரியாக பார்த்து கொண்டே இரு. எவராலும் தடுக்க முடியாத நன்மை நிச்சயம் உன்னை வந்து சேரும். பழனி முருகன் உனக்காகவே கனி கொடுத்து வந்திருக்கின்றேன். வாக்கு சொல்லிவிட்டேன்.